வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற சாப்டரோட தேர்டு பார்ட்டு. ஸோ செகண்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன், தேர்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நாம் பார்க்குற ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா இன்புட் டிவைசஸ். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, கம்ப்யூட்டரோட காம்போனன்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெமரி யூனிட், அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 யூனிட்டையும் நம்ம சேர்ந்தது தான் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூனிட்டில் இப்போ ஃபஸ்ட்டு இன்புட் யூனிட்டில் யூஸ் பண்ணுற டிவைசஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். இன்புட் டிவைசஸ். இந்த இன்புட் டிவைசஸ் எதுக்காக அப்படின்னா ஃபீட் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் டு த கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான டேட்டாவும் அந்த டேட்டாவை வச்சு என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைசஸ் எல்லாமே இன்புட் டிவைசஸ் கேட்டகரியில் வரும். சரிங்களா? ஸோ அதில் ஸ்க்ரீனில் நான் சம் லிஸ்ட் ஆஃப் இன்புட் டிவைசஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதில் பாருங்கள், கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ட்ராக் பால், ரெடினல் ஸ்கேனர், லைட் பென், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், டச் ஸ்க்ரீன், கீயர், வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், பார்கோட் ஆர் QR கோட் ரீடர் அண்ட் டிஜிட்டல் கேமரா. ஸோ தீஸ் ஆர் த இன்புட் டிவைசஸ். கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் டிவைசஸ் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இதில் மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்டு மவுஸ். இந்த 2 இன்புட் டிவைஸஸும் மோஸ்ட் காமனாக எல்லா கம்ப்யூட்டர்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த தேவைக்காக வேண்டி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லா இன்புட் டிவைசஸ் பற்றி நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன், கீபோர்டு. த கீபோர்டு இஸ் அ மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்ப்யூட்டரில் கீபோர்டு அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ எதுக்காக சார் அப்படின்னா, ஸோ இந்த த்ரூ த கீபோர்ட் ஒன்லி வி கேன் இன்ஸ்ட்ரக்ட் த கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் சம் ஆக்ஷன்ஸ். ஒரு கம்ப்யூட்டரை ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான இன்புட்டை நம்ம கொடுக்குற அது இந்த கீபோர்டு மூலமாக தான். இந்த கீபோர்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ் இருக்குது. வயர்டு கீபோர்டு, வயர்லெஸ் கீபோர்டு, விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. ஸோ இந்த வயர்டு கீபோர்டு அப்படிங்கிறது அந்த கீபோர்ட்லேருந்து ஒரு ஒயர் கொண்டுட்டு போய் நம்ம சிபியோட பேக் சைடில், அதாவது மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மதர் போர்டோட ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வயர்டு கீபோர்டு. வயர்லெஸ் கீபோர்டு அப்படின்னா ஸோ அது த்ரூ லைட் சென்சார் மூலிமா ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி, நம்ம வயர் இருக்காது, கீபோர்டு மட்டும் இருக்கும். கீபோர்ட்லேருந்து அந்த சென்சார், ப்ளூடூத் சென்சாரோ அல்லது ஐஆர் சென்சாரோ இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கீபோர்ட்லேருந்து சிக்னல்ஸ் டைரெக்டாக சிபிக்கு அனுப்புவோம் வித்தவுட் யூஸிங் வயர். அது வயர்லெஸ் கீபோர்டு. விர்ச்சுவல் கீபோர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து கீபோர்டு தனியாக டிவைஸ் கிடையாது, நம்ம ஸ்க்ரீன்லேயே, அதாவது டச் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அங்கேயே கீபோர்டு இருக்கும். நம்ம ஸ்க்ரீனை நம்ம டச் பண்ணால் லெட்டர்ஸ் வரும். நம்ம இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம மெசேஜ் டைப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதான் அது விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கீபோர்டு. ஸோ இந்த கீபோர்டு என்ன பர்பஸ்க்குன்னு சொன்னோம், டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கிவன் ஆஸ் இன்புட் டு த கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் இன்புட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ். இந்த கீபோர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கீஸ். ஸோ ஒரு கீபோர்டில் நிறைய கீஸ் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். கீபோர்டு மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய செட் ஆஃப் கீஸ் எல்லாம் இருக்கும். அந்த கீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள், கேரக்டர் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், மாடிஃபையர் கீஸ், சிஸ்டம் அண்டு கை கீஸ், என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ், நேவிகேஷன் கீஸ், நியூமரிக் கீபேட், லாக் கீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கீபோர்டில் இருக்கிற மொத்த கீஸையும் பார்த்திங்கன்னா சர்டன் கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பாருங்கள். இந்த கேரக்டர் கீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்பபெட் லெட்டர்ஸ் ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிற 26 லெட்டர்ஸ்க்கும் 26 கீஸ் இருக்கும். ஸோ அது ஆல்பபெட் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அடுத்தது நியூமரிக் கீஸ். நம்பர் 0லேருந்து 9 வரைக்கும் ஒரு 10 கீஸ் வந்து நியூமரிக் நம்பருக்காக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, ஸ்டாரு, இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப், காமா, இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்காக சம் ஸ்பெஷல் கீஸும் வச்சுருப்பாங்க. இந்த கீஸ் எல்லாம் சேர்ந்தது, இந்த ஆல்பபெட் கீ, நியூமரிக் கீ அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கீ எல்லாம் சேர்ந்து மொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா கேரக்டர் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன் கீஸ். ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டோட டாப்பில் F1, F2, F3 அந்த மாதிரி F12 வரைக்கும் ஒரு 12 ஃபங்க்ஷன் கீஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் கீஸ் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஃபங்க்ஷன் ஆகிறப்போ ஸோ அதில் இருக்கிற சர்டைன் ஃபங்க்ஷன்ஸை இந்த ஃபங்க்ஷன் கீஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது என்னென்னா இப்போது ஃபைல் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா சில சாஃப்ட்வேரில் சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S கொடுப்போம், ஃபைலில் போய் சேவ் கொடுப்போம். சம்டைம்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கீஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது பேஸ்ட் ஆன் த சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ். புரியுதுங்களா? இந்த ஹெல்ப் வேணும், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம ஹெல்ப் ஏதாவது வேணும்னா F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணுவோம். சில சாஃப்ட்வேரில் F2 கீயை வந்து சேவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அது பேஸ்ட் ஆன் த சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீஸை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 கீஸ் கொடுத்துருப்பாங்க. இஸ் நேம்டு லைக் F1, F2, F3 லைக் அப் டு F12. ஸோ நெக்ஸ்ட்டு மாடிஃபையர் கீஸ். இந்த மாடிஃபையர் கீஸ் அப்படின்னா இப்போது கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பபெட் கீஸ் வந்து 26 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, A to Z. ஸோ ஸ்மால் லெட்டர் ஆல்பபெட்டும் இருக்குது, கேபிட்டல் லெட்டர் ஆல்பபெட்டும் இருக்குது. பட் எதுக்குன்னு தனித்தனி கீஸ்லாம் இருக்காது, ஒரே கீ தான். ஸ்மால் லெட்டருக்கும் ஒன்று தான், கேபிட்டல் லெட்டருக்கும் ஒன்று தான். அப்போ எப்படி சார் அந்த ஸ்மால் லெட்டர் வர வைக்கிறது, கேபிட்டல் லெட்டர் ரெண்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது அப்படின்னா ஸோ நம்ம ஏ அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஏங்கிற லெட்டர்லேயே மேலே ஸ்மால் லெட்டர் இருக்கும். இப்போ நம்ம ஸ்மால் லெட்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கீபோர்டில் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். அந்த ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவோம், ஏங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், ஸ்மால் ஏ டைப் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கீஸ்க்கும் மேலே இந்த கேரக்டர் கீஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீக்கு 2 லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்பபெட்டுக்கு வந்து ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர். நம்பர் பார்த்திங்கன்னா 0 to 10, 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு அந்த மாதிரிலாம் சம் சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கீ தனி கிடையாது. அந்த சிம்பிள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸிங் த ஷிஃப்ட் கீ வி கேன் யூஸ் தட் அ சிம்பிள். ஷிஃப்ட்டை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கீயில் மேலே பிரிண்ட்டாக இருக்கிற லெட்டர்ஸ் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வரும். சரிங்களா? இது மாடிஃபையர் கீஸ். அந்த மாதிரி என்னென்ன இருக்குதுன்னா ஷிஃப்ட்டு, கண்ட்ரோல், ஆல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கீஸ் இருக்கும். இந்த 3 கீஸும் பார்த்திங்க அப்படின்னா மாடிஃபையர், அதாவது நார்மல் கீயோட ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்ணுறதுனால இதுக்கு பேர் மாடிஃபையர் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிஸ்டம் அண்டு கை கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கை மீன்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டம் அண்டு கை கீஸ் பார்த்திங்க அப்படின்னா வின் கீ இருக்கும், ஸ்பேஸ் பார் ஒன்று இருக்கும் இல்லையா, நீளமாக ஸ்பேஸ் விடுறதுக்காக ஸ்பேஸ் பார் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். அந்த கீக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் சிம்பிள் போட்டு, அந்த விண்டோஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு கீ இருக்கும், வின் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வின் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அந்த ஸ்டார்ட் மெனு ஓப்பன் ஆகும். அந்த கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்ட் பட்டனில் இருக்கிற மெனுஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதுக்காக வின் கீ அப்படின்னு சொல்லிப்பாங்க. இன்னொன்று மேலே லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்சி அப்படின்னு ஒரு கீ இருக்கும், எஸ்கேப். இந்த எஸ்கேப் கீ வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டன் பேக் டு த நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீஸ் இருக்கும். இதெல்லாம் சிஸ்டம் அண்டு கை கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது என்டர் அண்டு எடிட்டிங் கீஸ். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா எவரி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ஓகே கம்ப்யூட்டர்கிட்ட ஓகே இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுவோம். என்டர் ப்ரெஸ் பண்ணால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுது, இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு மீனிங். தென் டைப் ரைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லைன்லேருந்து அடுத்த லைன் வர்றதுக்கு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி என்டர் அப்படின்னு ஒரு கீ இருக்குது. ஸோ அது இல்லாத எடிட்டிங் கீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு ஒரு கீ இருக்கும், டெலிட் அப்படின்னு ஒரு கீ இருக்கும், பேஜ் அப், பேஜ் டவுன், இந்த மாதிரிலாம்
சம் கீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்சர்ட் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நேவிகேஷன் கீஸ். இந்த நேவிகேஷன் கீ அப்படிங்கிறது ஏரோ கீ. ஸோ அப் டவுன் ஏரோ 2 இருக்கும், லெஃப்ட் ரைட் ஏரோ 2 இருக்கும், மொத்தம் 4 கீ இருக்கும். ஸோ அப் டவுன் ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ்மெண்ட், அதாவது ஸ்க்ரீனில் தெரிகிற கர்சர் இருக்கு இல்லையா, அந்த இன்சர்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்சரை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு, ரைட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு, ப்ரீவியஸ் லைனுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணுறதுக்குலாம் சாமன் மூவ்மெண்ட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் நேவிகேஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நியூமரிக் கீபேட். இந்த நியூமரிக் நம்பர் நான் சொன்னேன் இல்லையா, 0 to 9 வரைக்கும் கீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இது நம்ம ஆல்பபெட் லெட்டர்ஸ் கீஸ்க்கு மேலே ஒரு செட் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட் பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னரில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆல்பபெட் கேரக்டருக்கு மேலே இருக்கிற கீ வந்து 0லேருந்து 9 வரைக்கும் வரிசையாக இருக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி. ஆனால் இந்த நியூமரிக் கீபேட் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கிறது எப்படி இருக்குன்னா 3 ரோவாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அதாவது நம்ம கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, நம்ம கால்குலேட்டரில் இருக்கிற மாதிரி அந்த 9 கீஸே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று 3 லைனாக கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் கடையிலலாம் பில் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நம்பர் அதிகமாக நம்ம அமௌண்ட்டை டைப் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது கையை எடுத்துகிட்டு போய் தூரமாக வச்சு டைப் பண்ண முடியாது. அதனால் பக்கத்துலேயே 3 லைனில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையே ஈஸியாக டைப் பண்ணுறதுக்காக வேண்டி நியூமரிக் கீபேட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாத லாக் கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்கும், கேப்ஸ் லாக், நம்பர் லாக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நம்பர் கீபோர்டை வேண்டாம் லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த நம்பர் லாக் அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணோம்னா அந்த கீ வந்து லாக் ஆகிடும், அதாவது ஃபங்க்ஷன் ஆகாது. வேணும்னா அதை ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி இப்போ கேபிட்டல் லெட்டர் வேணும், ஸ்மால் லெட்டர் வேணும் அப்படின்னா கேப்ஸ் லாக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ கீபோர்டில் டைப் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர் டைப் ஆகும். கேப்ஸ் லாக்கை ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா கேபிட்டல் லெட்டர் டைப் ஆகும். இந்த மாதிரிலாம் சம் கீஸ் வந்து கீபோர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு இந்த கீபோர்டோட சாம்பிள் பிக்சர் வந்து நான் காமிச்சிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். இதில் இதுதான் அந்த ஃபங்க்ஷன் கீ, புரியுதுங்களா? இது அந்த நியூமரிக், இது அந்த நியூமரிக் கீஸ், இது ஆல்பபெட் கீஸ், வெயிட், இது இந்த ஆல்பபெட் கீஸு, இது அந்த ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு, இது ஸ்பேஸ் பாரு, இது ஸ்பேஸ் பாரு, இது நேவிகேஷன் கீ, இது எடிட்டிங் கீ, இன்சர்ட் டெலீட் எல்லாம். இது நியூமரிக் கீபேர்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கீஸ் வந்து கீபோர்டில் இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற கீபோர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டு காமனாக யூஸ் பண்ணுற அனதர் ஒன் டிவைஸ் நேம் இஸ் மவுஸ். இந்த மவுஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, பாயிண்டிங் டிவைஸ். இந்த பாயிண்டிங் டிவைஸ் என்ன அப்படின்னா, பாயிண்டிங் டிவைஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் தி கர்சர். அதாவது நம்ம ஸ்க்ரீனில் ஒரு கர்சர் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து மூமெண்ட்லேயே இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது சில டைம்ஸ் மெனுவை செலக்ட் பண்ணலாம், சில டைம் ஐகான்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம், சில டைம் அந்த பட்டன்ஸ் ஏதாவது கமெண்ட் பட்டன்ஸ் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் வந்து யூஸ் ஆகும். இது வந்து கை டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற ஆப்ஷன்ஸை போய் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் பாயிண்டிங் டிவைஸ், செலக்டிங் டிவைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த மவுஸில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதாவது ஆக்ஷன் மீன்ஸ் அந்த மவுஸில் என்னென்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா மவுஸை மூவ் பண்ணுவோம். அது எதுக்கு? அந்த பாயிண்டர், ஸ்க்ரீனில் தெரிகிற பாயிண்டரை டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு நகர்த்துறதுக்கு மவுஸை நம்ம மூவ் பண்ணுவோம். அது மூவ்ங்கிறது ஒரு ஆக்ஷன். அடுத்தது கிளிக். ஒரு மெனுவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெனு மேலே வச்சு கிளிக் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு மவுஸ் பட்டன் அல்லது ரைட் சைடு மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணுவோம், ஒரு ஹோல்ட் ஆன் பண்ணுவோம், அதுக்கு பேர் கிளிக்.
அடுத்தது டபுள் கிளிக். சில ஆப்ஷன்ஸை நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுவோம். அடுத்தது ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணுன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே மவுஸை வச்சு லெஃப்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ட்ராக் பண்ணி இழுத்துக்கு போய் எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த இடத்துல விடுவோம், ட்ராப் பண்ணுவோம். அதுக்கு பேர் ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ அடுத்தது ரைட் கிளிக். சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மவுஸோட ரைட் சைட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த மவுஸில் நம்ம நடக்கிற ஆக்ஷன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ். மவுஸ்லேயே பார்த்திங்கன்னா அதேமாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மவுஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். வயர்டு மவுஸும் இருக்குது, வயர்லெஸ் மவுஸும் இருக்குது. ஸோ எந்த மவுஸ் நமக்கு கன்வீனியன்ட்டோ அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் பேஸ்ட் ஆன் த மெக்கானிக்கல் நேச்சர் மவுஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் செட்ஸ். சரிங்களா? ஸோ அதான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆப்டிக்கல் மவுஸ்னு ஒன்று இருக்குது, லேசர் மவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஏர் மவுஸ், 3D மவுஸ், டாக்டைல் மவுஸ், எர்கோனாமிக் மவுஸ், கேமிங் மவுஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மவுஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை மேக்ஸிமம் நம்ம அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறது நவடேஸ் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸுங்கிறத யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிலர் லேசர் மவுஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னங்கிறத பார்க்கலாம். சில மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மவுஸ் அப்படின்னா ஸோ ஒரு 3 மவுஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் மவுஸ். இந்த மெக்கானிக்கல் மவுஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, a small ball is kept inside and touch the pad through a hole at the bottom of the mouse. When the mouse is moved, the ball rolls. This movement of the ball is converted into signals and sent to the computer. என்னென்னா இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா கீழே திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு மவுஸோட சென்டரில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே ஒரு பால், ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி ஒரு பால் இருக்கும். அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மவுஸு கீழே மவுஸ் பேட் மேலே வைக்கும்போது, ஃப்ளாட் சர்ஃபேஸில் வைக்கும்போது அந்த பால் வந்து அந்த சர்ஃபேஸில் டச் ஆகும். இப்போ நீங்கள் மவுஸை நீங்கள் அந்த சர்ஃபேஸ் மேலே நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற பால் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த பாலோட ரொட்டேஷனை தான் வந்து மவுஸ் பாயிண்டராக ஸ்க்ரீனில் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? இந்த மவுஸ்க்கு பேர் மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நவடேஸ் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப ஓல்டர். இந்த ஆப்டிக்கல் மவுஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் சம் ட்ரபிள்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சர்ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி கடைசியில் உள்ளே போய் என்ன ஆகிக்கும் அப்படின்னா எல்லாம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலே ரொட்டேட் ஆகாது. இப்படி நம்ம நகர்த்தணுன்னா பால் வந்து ரோல் ஆகாது. ஏன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போய் ஃபார்ம் ஆகி அந்த பாலை கெட்டியாக பிடிச்சிக்கும். ஸோ அதனால் மவுஸ் ஒர்க் ஆகாது. சரிங்களா? இந்த மாதிரி சம் ட்ரபிள்ஸ்லாம் இந்த மவுஸில் இருக்கும். சரிங்களா? இது ஓல்டர் ஒன். இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா டெலிபங்கன், ஜெர்மன் கம்பெனி. ஸோ அது வந்து 2/10/1968 இந்த மெக்கானிக்கல் மவுஸை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு மோஸ்ட் பாப்புலர்லி டுடேஸ் வி ஆர் யூஸிங் த ஆப்டிக்கல் மவுஸ். ஆப்டிக்கல் மவுஸ் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். measures the motion and acceleration of pointer. It uses light source instead of ball to judge the motion of the pointer. Optical mouse has 3 buttons. Optical mouse is less sensitive towards surface. என்ன அப்படின்னா, இந்த ஆப்டிக்கல் மவுஸில் இந்த மெக்கானிக்கல் மவுஸ் வந்து கீழே பால் எல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு லைட் இருக்கும். நம்ம எல்இடி லைட், ரெட் கலர் லைட் மாதிரி ஒரு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் போய் பட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் சிக்னலை வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். நம்ம மவுஸை நகர்த்தும் போது அந்த லைட் வந்து நம்ம சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷன் சிக்னல் தான் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு மூமெண்ட்டாக அனுப்புவாங்க. ஸோ இதில் பால் அந்த மாதிரி டிவைசஸ்லாம் இல்லை. இதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மவுஸ் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் மோஸ்ட் பாப்புலராக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த மவுஸில் 3 பட்டன் இருக்கும். இது லெஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸியாக இதில் நகர்த்தலாம். ஃப்ளாட் சர்ஃபேஸில் நகர்த்தும் போது ஈஸியாக நகரும். அந்த மெக்கானிக்கல் மவுஸுங்கிறது நகர்த்தும் போது கீழே பால் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நகர்த்த முடியாது. சரிங்களா? இது வந்து அப்படி இல்லை, நல்லா ஈஸியாக மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் லெஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா இன் 1988 ரிச்சர்ட் லயான், ஸ்டீவ் கிரிஷ் இண்டிபெண்ட்லி இன்வெர்டட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் மவுஸ். இந்த 2 பேர், ரிச்சர்ட் லயான் அப்படிங்கிறவரும் ஸ்டீவ் கிரிஷ் அப்படிங்கிறதும் தனித்தனியாக இந்த மவுஸை தனித்தனி லேபில் கண்டுபிடிச்சாங்க 1988 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேசர் மவுஸ். இந்த லேசர் மவுஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆப்டிக்கல் மவுஸ் மாதிரியே தான். மெசர் த மோஷன் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் பாயிண்டர். Laser mouse uses laser light. Laser mouse is highly sensitive and able to work on any hot surface.
இதுவும் ஆப்டிக்கல் மவுஸும் கிட்டத்தட்ட நியர்பை ஒரே மாதிரி தான். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆப்டிக்கல் மவுஸில் எல்இடி லைட் யூஸ் பண்ணுவாங்க அது அடியில். இந்த லேசர் மவுஸில் லேசர் லைட் யூஸ் பண்ணுவாங்க. லைட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபங்க்ஷனிங் டெக்னாலஜி எல்லாம் சேம் தான். பட் ஒன்லி எல்இடி லைட்டுக்கு பதிலாக லேசர் லைட். இந்த லேசர் லைட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹாட் சர்ஃபேஸில் கூட ஒர்க் ஆகும். எல்இடி பல்ப்லேருந்து போகிற சிக்னல் வந்து ஃப்ளாட்டு நல்ல சர்ஃபேஸில் மட்டும்தான் அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ தான் நமக்கு சிக்னல்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு சென்ட் ஆகும். சில ரஃப்பான சர்ஃபேஸ்லாம் வச்சு ஆப்டிக்கல் மவுஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டர் மவுஸ் வந்து மூவ் ஆகாது. அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகாது. ஏன்னா சர்ஃபேஸ் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வெவ்வேறு டைரெக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். அதனால் ஸ்க்ரீனுக்கு அனுப்ப முடியாது. ஸோ ஆனால் லேசர் மவுஸ் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஹார்ட் சர்ஃபேஸில் கூட கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் ஆப்டிக்கல் மவுஸோட லேசர் மவுஸ் வந்து ஃபங்க்ஷனில் வந்து ரொம்ப பெட்டராக ஒர்க் ஆகும். பட் இது காஸ்ட் வைஸ் அதிகம் அப்படிங்கிறனால இதை யாரும் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் லேசர் மவுஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூனிட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த லேசர் மவுஸும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது மவுஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் இன்புட் டிவைஸ். இது எதுக்காக சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தி ஸ்கேனர் கன்வெர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் பிரிண்டட் ஆர் ரிட்டன் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் இன்டு எ டிஜிட்டல் ஃபார்மேட். இட் ஒர்க் லைக் ஏ ஜெராக்ஸ் மிஷின். அதான் என்னென்னா, இந்த ஸ்கேனரில் நம்ம ஒரு பேப்பரில் பிரிண்ட் ஆகியிருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டையோ அல்லது ஒரு ஃபோட்டோகிராஃபியோ அதுக்குள்ளே வச்சு அந்த பேப்பராக இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் இமேஜாக கொண்டுட்டு போகலாம். சரிங்களா? இப்போ நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை கம்ப்யூட்டரில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்கேனரில் வச்சு அந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்க முடியும். இப்போது அந்த பேப்பரில் இருக்கிற இமேஜ் அப்படியே கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் இமேஜாக மாறி உள்ளே போகும். அப்போது ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனர் யூஸ் ஆகும். சரிங்களா? இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இமேஜ் ஸ்கேனர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ரெடினல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனர் இருக்குது. அதை பற்றி ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இமேஜ் ஸ்கேனர். இட் கன்வெர்ட் பேப்பர் இமேஜ் இன்டு டிஜிட்டல் இமேஜ். அதாவது நம்ம கையில் பேப்பரில் இருக்கிற ஒரு இமேஜை டிஜிட்டல் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இமேஜ் ஸ்கேனரை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? இந்த பிக்சரில் இருக்கிற ஸ்கேனர் மாதிரி இருக்குது. மேலே பார்த்திங்களா ஒரு பிளேட் மாதிரி இருக்கா? அது ஓப்பன். அதை வந்து தூக்கிட்டு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற சர்ஃபேஸில் நம்ம ஃபோட்டோவையோ அல்லது நம்ம புக்கு எது பிரிண்ட் ஆகியிருக்கிற கண்டென்ட்டை வச்சுட்டு திரும்ப அதை க்ளோஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸ்கேனருக்குன்னு சாஃப்ட்வேர், அதில் ஸ்கேன் ஆப்ஷன்லாம் இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட நீங்கள் இந்த இதுக்குள்ளே வச்ச ஸ்கேன் பண்ண பேப்பரில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே டிஜிட்டலைஸ் இமேஜாக உள்ளே என்னாகும் கம்ப்யூட்டருக்கு வந்துடும். இதுதான் இமேஜ் ஸ்கேனர். நம்ம ஜெராக்ஸ் எடுக்கணும் இல்லையா? சேம் தான். ஜெராக்ஸ் மிஷினில் எப்படி நம்ம ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்தோன்னா இந்த பேப்பரில் இருக்கிறது அப்படியே அந்த பேப்பரில் வருது. அது ஜெராக்ஸ் மிஷின், பேப்பர் டு பேப்பர். ஸ்கேனரில் அப்படி கிடையாது, பேப்பர் டு கம்ப்யூட்டர். சரிங்களா? அதான் பேப்பர் டாக்குமெண்ட் டு டிஜிட்டல் இமேஜ். இதுதான் இமேஜ் ஸ்கேனர். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் டிவைஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. கம்ப்யூட்டரில் சம்டைம்ஸ் சில செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இது பயோமெட்ரிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு டிவைஸ். பயோமெட்ரிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்கேன் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுத்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். சரிங்களா? இது கன்வீனியன்ட் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பாஸ்வேர்ட். இப்போலாம் நிறைய ஆன்லைனில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மேக்ஸிமம் முன்னையெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவை பத்திரமா வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, சேஃபாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ்வேர்டு செட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேஃப்டி பண்ணி வச்சுருப்போம். இப்போலாம் ஹேக்கர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ நீங்கள் பாஸ்வேர்டு டிஃப்ரெண்ட் யோசிக்க முடியாத அளவுக்கு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே சில சாஃப்ட்வேர், சில ஹேக்கர்ஸோட டெக்னிக்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹேக்கிங் டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட டேட்டாவை அங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நவடேஸ் ப்ரோக்ராமர் அந்தளவுக்கு டேலண்டடாக இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேட்டாவை எப்படி சார் நம்ம செக்யூர்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னா, பாஸ்வேர்டுக்கு பதிலாக நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, சரிங்களா, நம்மளோட
ரெட்டினல் பிளட்டு இருக்குது இல்லையா, கண்ணில் இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ் அதை யூஸ் பண்ணி ரெட்டினல் ஸ்கேன் பண்ணி வச்சு அந்த டாக்குமெண்ட்டுக்கு செக்யூரிட்டியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதை யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ நம்ம ஃபிங்கரை வச்சா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி கரெக்டான பர்சன் தான் இவங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணும், அந்த அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம் பர்பஸ்க்காக இப்போலாம் எல்லா இடத்துலையுமே ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம ஆதார் கார்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. உங்களோட இப்போ எல்லா இடத்துக்குமே நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்குறதாகட்டும், இப்போ ரேஷனில் பொருள் வாங்குறதாகட்டும், இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு சிஸ்டமை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? உங்களோட ஃபிங்கர் போய் வச்சிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஆதார் கார்டு சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ளிமெண்டடாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் உங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிங்கனாவே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்துடும். சரிங்களா? ஸோ யாரும் இதை யூஸ் பண்ணி ஃபோர்ஜரி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பயோமெட்ரிக் டெக்னாலஜி சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறத ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற 2 இமேஜும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். இதெல்லாம் நீங்கள் கடையில், மொபைல் ஷாப்பில், ஸோ இந்த ஆதார் எடுக்க போகிற இடத்துலலாம் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெட்டினல் ஸ்கேனர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெட்டினல் ஸ்கேனர். இதுவும் பயோமெட்ரிக் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற மிஷின் தான். பயோமெட்ரிக் டெக்னிக் தட் யூசஸ் யூனிக் பேட்டர்ன்ஸ் ஆன் எ பர்சன்ஸ் ரெட்டினல் பிளட் வெசல்ஸ். அதாவது நம்ம ஐக்குள்ளே இருக்கிற ரெட்டினல் பிளட் வெசல்ஸை யூஸ் பண்ணி செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு சிஸ்டம் தான் ரெட்டினல் ஸ்கேனர். இதுவுமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் கார்டு எடுக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஆதார் கார்டு எடுக்கும்போது நம்மளோட 5 ஃபிங்கர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்டு ப்ளஸ் நம்ம கண்ணோட ரெட்டினல் பிளட் வெசல்ஸை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் சில பர்சன்ஸ் வந்து இல்லீகலாக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இல்லீகலாக அதாவது ஆக்சஸ் பண்ணும்போது ஸோ அவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ரெட்டினல் பிளட் வெசல்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை ரெட்டினல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த இன்புட் டிவைசஸ் இன்னும் இருக்குது சம் பார்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த செஷன் போதும். ஸோ மீதி இருக்கிற இன்புட் டிவைசஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.